நான் கிளம்புறேன், பேக் கொடு. அதான் போக கூடாதுன்னு சொன்னார்ல. அது உன்னை. என்னையா நீ போனா நானும் போயிடுவேன்னு சொன்னேன். அவர் போக கூடாதுன்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயும் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு அர்த்தம். போகல. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பஞ்சாயத்து பண்ணியே போயிடும் போல இருக்கு என் காலம். முடியலடா சாமி. போட உள்ள. எவ்வளவு புடிவாதம் உனக்கு. அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்க மாறா. இப்ப உள்ள போறியா இல்லையா? இல்ல நீ ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு மூங்கில் குச்சி வச்சு அடிப்பனே, அதை வச்சு இப்பயே 2 போடவா. போய் தொலைறேன். இந்தா இதை எடுத்துட்டு போ. இவ்வளவு வாய் பேசினால நீ எடுத்துட்டு வா. உனக்கு வாய் இல்ல? இந்த எடுத்துட்டு போ. போகல சும்மா. அப்பா போன்னு சொல்றதும் இவன் போறேன்னு சொல்றதும் பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கூட சளைச்சவங்க இல்லடா சாமி. இந்த வயசுல அண்ணனுக்கு என்ன பிடிவாதோ இந்த பையனும் அதுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சவன் இல்ல. ஏதோ அப்பா சொல்றாருன்னு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு ரோஷமா உடனே பேக தூக்கிட்டு கிளம்பிடுறான். இந்த பணத்துக்கு தான் இவ்வளவு போராட்டம். இத அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் அவன் எடுத்தானா இவன் எடுத்தானான்னு ரூமா போய் சோதனை போட சொல்வாரு. போகும்போது கையோட எடுத்துட்டு போக வேண்டியதானே. இவன் எதுக்கு பணத்தை எடுத்திருப்பான்? என்னத்த என்ன சமைக்கிற? ஏதோ ஒண்ணு சமைக்கணும் இல்லடா. எல்லாரும் பசியோட இருப்பாங்க. என்ன உனக்கு ரொம்ப பசிக்குதா? ஏதாவது வேணுமா? ஆமாத்த, லைட்டா ஒரு தோசை ஊத்தி கூட. அவ்வளவுதானே. இருடா வர இரு. தள்ளு. ஒரே பசி. இரு டக்குன்னு ஊத்தி கொடுத்துறேன். இப்போதைக்கு சாப்பிட்டுக்கோ. இந்தா புடி சாப்பிடு. பூண்டு சட்னியா? ஆமாடா சாப்பிடு. ராகவனோட ஃபேவரட்ல. ஆமா நேத்தே கேட்டா அதான் இன்னைக்கு வச்சேன். சூப்பர் சூப்பர். என்னதான் நீ என் மேல பாசமா இருக்கேன்னு சொன்னாலும் ராகவன் மேல உனக்கு தனி பாசம் தான்ல. டேய் எனக்கு நீங்க 3 பேருமே ஒண்ணுதான்டா. சும்மா நடிக்காத. விட்டுருந்தா அப்பா என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பாரு. ஏதோ அப்படி இப்படின்னு பேசி என்ன வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்ட. அப்ப கூட நான் வீட்டை விட்டு போயிடுவேன், எனக்காக மாறின கூப்பிடுன்னு தானே பேசினேன். ராகவன் தான் பணத்தை எடுத்தான். என் மேல அந்த தப்பு இல்லைன்னு உன்னால சொல்ல முடியல பாத்தியா? ஏண்டா நீ தானே சொல்ல வேணான்னு சொன்ன. நான் அப்படிதான் சொல்லுவேன். உன்னை யாரு ஃபாலோ பண்ண சொன்னா? எங்க 3 பேர்த்துல முதல்ல நீ அவனை தானே வளர்த்துருக்க. என்ன இருந்தாலும் நேச்சுரலா அவன் மேல பாசம் இருக்கிறது இயல்புதான், தப்பு சொல்ல முடியாது. என் பொண்டாட்டி கூட எனக்கு 1008 பிரச்சனை. என் கூட வாழவே மாட்டேன்றா. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்க அண்ணனை நான் கொலை பண்ணன்னு நம்பிட்டு இருக்கறனால தானே. நிஜமாவே நானும் அவளும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சிருந்தேன்னா நேரா அவகிட்ட போய், வீரா வீரா உங்க அண்ணனோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் உன் புருஷன் இல்ல ராகவன் தான் சொல்லியிருப்பல்ல. ஏன் சொல்லல? அத சொன்னா ராகவன் வாழ்க்கை கெட்டு போயிடும். அப்பாவும் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாரு. இதெல்லாத்தையும் யோசிச்சு தானே என்ன ஏசுநாதர் மாதிரி வளர்த்து விட்டுருக்க. எல்லா பாவத்தையும் நான் சுமக்கணும். இப்ப எதுக்கு அழுவுற? இப்ப எதுக்கு அழுவுற? நான் சும்மா சொன்னேன். இங்க பாரு, எங்க 3 பேர்த்துல என் மேலதான் பாஸ் அதிகம்னு எனக்கு தெரியும். சும்மா விளையாட்டுக்கு உன்னை கிண்டல் பண்ணத்த. அழுவாத, நைட் டைம் மேக்கப் கலந்துரும். இங்க பாரு, ராகவனுக்கு மட்டுமா பூண்டு சட்னி பிடிக்கும்? எனக்கும் தான் பிடிக்கும். எனக்கும் சேர்த்த
நீ இன்னொரு தோசை ஊத்து. தே, இப்ப தோசை ஊத்த போறியா இல்லையா? நீ ஊத்தலன்னா என்ன, நானே ஊத்துறேன். நவுரு போ. இது என்ன பெரிய கம்பு சுத்துற வேலையா? இங்க பாரேன், கல்லு மாதிரி வருது, முருகலாவே வரமாட்டேங்குது. உன் கையால ஊத்தி கொடுத்த. வா, இங்க வா. ஆ, ஆ, பாத்தியா? இப்பதான் முருகலா கரெக்டா வருது.